ஹல்லேலூயா. இரண்டாவது வாரத்திலுமாய் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களை தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி என் தேவனை வேண்டுகிறேன். எவ்வளோ காரியங்களை வேதத்தின் மூலியமாகவும் உலகத்தினுடைய மனிதர்கள் மூலியமாகவும் பார்த்துக்கிட்டு வரோம். ஆனாலும் இந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு இந்த இதயத்தில் இருக்குதோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுது. அதனால தான் இதயத்திலே இருந்தால் அது வாய் பேசும் என்று சொல்லப்படுது. இருதயத்தில் இருந்தால் என்ன பேசுமா? வாய் பேசுமா. ஆனால் இருதயத்திலேயே இல்லைன்றப்போ எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? அதனால தான் தேவனுடைய வார்த்தை போன வாரம் பார்த்தோம், நன்மையை குறித்து பார்த்தோம். அதுக்கு முன்னால் பார்த்தோம் தகுதியை குறித்து பார்த்தோம். அதுக்கு முன்னால் உள்ள வாரத்தில் என்னத்தை பார்த்தோம்? இந்த கடைசி வாரத்தில் என்ன இருப்போம் தெரியல. எதுக்குமே குணசாலியான சரி குணசாலியான ஸ்திரியா பார்க்கணும். இந்த குணசாலி எல்லாமே நம்ம வேதத்துலேருந்து பார்க்குறோம். ஆனால் வேதம் நமக்கு எப்படி இருக்குது? ஒரு பாடமாகவே இருக்குது. பள்ளிக்கூடத்தில் 6 வேலை பாட வேலைன்ற மாதிரி இங்கே 1.5 மணி நேரம் வேதமே பாட வேலையாக இருக்குது. அல்லேலூயா. வேதமே பாட வேலையாக இருக்குது. இதை கேட்டுக்கிட்டு நம்ம எப்படி வாழ போகிறோன்றது அவர் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் இந்த வாரத்திலே என் மனத்தை குறித்து பேசுகிறேன். என் மனம் எல்லாத்துக்கும் மனசு இருக்குதா இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ மனம்னா என்ன? மனம்னா வாசன்றோம். அது மனம் 3 சொல்லிடுறேன்னா இது ரெண்டு சொல்லிடுது. மனசுக்கு என்ன இருக்குது? மனசை அப்படி உடம்பை கிழிச்சு பார்க்க முடியுமா? மனசு என்பது சிந்தனை. இங்கே இருக்கிறது தான் இங்கே இதயத்துலேருந்து மூளைக்கு போய் அங்கேருந்து நம்ம வாயால் நம்ம பேசணும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய உத்தம சீடனாகிய மனிதனை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வார்த்தை. அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷர் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? கேள்விக்குறியோட வைக்கிறார். என் மனம் உன்னோடு செல்லவில்லையா? இந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து கேட்குறப்போ அதிகாரமாக கேட்டிருப்பாரா இல்லை மௌனமாக கேட்டிருப்பாரா? ஏனென்று சொன்னால் ஒரு தீர்க்கதரிசி என்பவர் முக்காலங்களை அறிந்தவர். நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம். அப்போ இந்த தீர்க்கதரிசி பக்கத்திலே உட்கார்ந்து இந்த குருவினுடைய சீடனாய் இருக்கக்கூடிய அந்த கேயாசி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்னடா ஒரு வார்த்தை சொல்றாரு, அதிகாரமா சொல்றாரு. நாளைக்கு சமாரியாவில் இந்த நேரத்தில் ஒரு படி கோதுமை இவ்வளோ விலைக்கு விற்க போகுது, நீங்கள் பசியார சாப்பிட போறீங்கன்றார். ஒரு பிரதானி கேட்குறான், ஐயா வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்கும், ஆண்டவர் வானத்தினுடைய மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பிரதானிக்கு சொல்றார், நீ அதில் சாப்பிட மாட்டேன்றார். ஆனால் அதே மாதிரி சமாரியாவில் நடந்துச்சு.
இஸ்ரவேல் புத்திரர் சண்டை போடுறாங்க, ராஜாக்கள் நெருக்கி வராங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், நீ அவங்கள ஜெயிப்ப, அவங்க விட்டுட்டு போனதெல்லாம் நீ உடைமையாக்கி கொள்ளுவன்ற. அவங்க விட்டுட்டு போனதெல்லாம் உடைமையாக்கி கொள்ளுவாங்க. அதுக்கு நான் என்னையா சாட்சி? 4 குஷ்டரோகிங்க எதிரினுடைய பாளையத்தில் போய் நுழைஞ்சி இஸ்ரவேல் ராஜாவுக்கு வெற்றியின் செய்தியை கொண்டு வந்து சொல்லுவாங்க. அந்த பாளையம் முழுவதும் அவர்கள் முறித்து போட்ட அவ்வளோ வஸ்திரங்கள், பொண்ணு, தங்கம் அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் இருந்து இந்த கேயாசி பார்த்துக்கிட்டே வர, மரித்து போன மகன்கிட்ட போறாரு. நமக்கு இடம் கொடுத்தாங்களே, நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே, நம்மளை கட்டிலில் படுக்க வச்சு இளப்பறை பண்ணாங்க, இப்போ அவங்க பிள்ளை இறந்து போச்சு, இப்போ என்ன செய்ய போறான்னு சொல்லி இதே கேயாசி கூட போய் பார்க்குறாரு. அப்போ பிள்ளை மேலே குப்புற விழுந்து அந்த பிள்ளை ஏந்திருக்கு. ஆனால் இதையெல்லாம் பார்த்து இந்த சீடன் திருந்துவான் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி விரும்புகிற நேரத்தில் ஒரு காரியம் நடக்குது. இந்த காரியம் எப்படி நடக்கிறது சொன்னால், நாகமான் அந்த இடத்துக்கு வருகிறார். நாகமான் தெளிவாக சொல்லிட்டு போயிடுறான். நாகமான் சீரிய தேசத்துக்கு படைத்தளபதியாக இருந்தாலும் அந்த படைத்தளபதியினுடைய குஷ்டரோகம் நீங்குகிறது. இந்த குஷ்டரோகம் நீங்கினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நான் ஒன்றுமே வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. தீர்க்கதரிசி எலிசா அனுப்பிச்சி விட்டுறாரு. ஆனால் இந்த எலிசா அனுப்பிச்சி விட்ட அந்த நாகமானின் மேலே, நாகமான் கொண்டு வந்த பொருளின் மேலேயே அவருடைய மனம் இருந்தது. அல்லேலூயா. நாகமான் கொண்டு வந்த பொருள் மேலேயே மனம் இருந்தது. அதனால தான் இந்த தீர்க்கதரிசி, அந்த குருவாகிய இந்த எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய உத்தம சீடனாகிய பார்த்து, உத்தம சீடனாகி கேயாசியை பார்த்து கேட்கிறார், என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லை, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்பா, நீ அடுத்த ஸ்தானத்துக்கு நீ வரணும். நீ அடுத்த அந்த இன்னைக்கு எப்படி நான் இந்தியாவை உயர்ந்த பதவி எப்படி ஜனாதிபதி சொல்கிறோமோ, அன்னைக்கு தீர்க்கதரிசி தான் உயர்ந்த பதவி, உயர்ந்த இடம். ஒரு ராஜா போய் அவங்கள்ட்ட தான் ஆலோசனை கேட்பான். ஐயா, நான் என்ன செய்யணும்? கடவுள் இந்த தேசத்தை குறித்து இப்போ என்ன சொல்ல போகிறாரு? இப்போ எதிரி சொல்லிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இந்த தேசத்தில் நடந்துருக்கு, என்ன சொல்ல போகிறார்? அப்பொழுது தேவனுடைய வாயாய் இருந்த தீர்க்கதரிசி ராஜாவை புத்தி சொல்லி எச்சரிப்பார். அப்பேற்பட்ட உன்னதமான பணிக்கு தான் யார் அழைச்சிட்டு வந்தார்? கேயாசியை பக்குவப்படுத்தி அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் கேயாசி ஒரு நிமிஷத்தில் வழி விலகி போனான் என்று சொல்லி திருப்பி கேயாசியை இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் சார், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இந்த கேயாசினுடைய மகன் தான் யோனா என்று. அது உண்மையா என்பது அது நமக்கு தேவை. ஆனால் இந்த கேயாசினுடைய மனம் தேவனை சார்ந்த மனமாய் இல்லை, சார்ந்து இல்லை. ஆனால் கேயாசி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ராஜாவினுடைய தளபதி குஷ்டரோகத்தை சுகம் பெற்று அவன் சென்று தன்னுடைய தேசத்திலே சாட்சியாய் வாழ்ந்தான் என்று எழுதப்படுகிறது. அந்த நாகமானுடைய குஷ்டத்தை வாங்கின இந்த தீர்க்கதரிசி உறைந்த மலையாய் விட்டு தன்னுடைய குருவை விட்டு விலகி போனான் என்று எழுதப்படுகிறது. தன்னுடைய குருவை விட்டு விலகி போனான் என்று எழுதப்படுகிறது. இன்னைக்கு என் மனம் எப்படி இருக்குது? என் மனசை ஒருநிலைப்படுத்த முடியுதா? பாருங்க, என் மனசை ஒருநிலைப்படுத்த முடியுதா? மனசை ஒரு குரங்கு மாதிரி இங்கே பாயும், அங்கே பாயும், அங்கே ஓடும், இங்கே ஓடும். இப்போ எப்படி இதை எப்படி நான் ஒருநிலைப்படுத்துறது? குடும்பத்தில் வந்தாலும் ஒரு மனசு இல்லை, ஊழியத்துக்கு போனாலும் ஒரு மனசு இல்லை, தேசத்தை ஆள்றதுக்கும் ஒரு மனசு கிடையாது. இந்த மனசை நான் எப்படி செய்கிறது? அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக எழுதியிருப்பார், உம்மை உறுதியாய் பற்றி கொள்வர் மனதுடையவன். உண்மையே நம்பி இருக்கிறபடியா. யார? மனுஷனை இல்லை, ராஜாவை இல்லை, நம்மளை ஆளுகிறவர்கள் அல்ல, அவரையே நம்பி இருக்கிறபடியா ஒரு பூரண சமாதானம், ஒரு பூரண சமாதானம், ஒரு பூரண சமாதானம். கடந்த நாட்களிலே
தினமலரிலே ஒரு சித்தரை பற்றி அழகாய் ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. விசிட்டர் முனிவர் என்கிற ஒரு சித்தரை பற்றி அழகாய் எழுதப்படுகிறது. அந்த சித்தரை குறித்து எழுதப்படுகின்ற பொழுது அவர் ஒரு குடும்பத்திலே பிறக்கிறார். இந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வருகிற நேரத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கை இதுவல்ல, என்னை தேவன் வேறு ஒரு கடவுள் இறைவன் என்னை வேறு ஒரு பாதைக்கு என்னை அழைத்து செல்கிறார் என்று சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர்றார். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரப்போ அப்படியே நாடோடியா வராரு. நாடோடியா வரப்போ ஒரு திண்ணையில அவர் வந்து படுக்கிறார். திண்ணையில வந்து படுக்கிறப்போ அந்த வீட்டினுடைய எஜமாட்டி வந்து கதவை திறந்து, ஐயோ யார் வீட்டு பிள்ளையோ, நம்ம வீட்டு திண்ணையில வந்து படுத்திருக்கிற, ஆனா இந்த பிள்ளை வந்து தர்மம் எடுத்து வாழ்ற பிள்ளை இல்லை, யாசனை கேட்டு வாழ்ற பிள்ளை இல்லை, ஆனா இந்த பிள்ளையினுடைய முகத்துல ராஜ கம்பீரம் ஒலிக்குது, தெய்வீக ஒளி ஒலிக்குது, இது ஏந்திரிக்கட்டும், இதை கேட்பான்னு சொல்லி அந்த அம்மா அழகாய் ஏந்திரிக்கிற வரைக்கும் காத்திருந்து அவனுக்கு அந்த பையனுக்கு தண்ணி கொடுத்து முகம் கழுவி அவனை போசிக்கிறாங்க. அப்போ போசிக்கிறவன், நீ இதை விட்டு வேற எங்கேயா நீ போறியாப்பான்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பையன் அழகா சொல்லுவான், இதை விட்டு நான் எங்கேயும் போகல. எது? இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போகல. இப்போ வேற என்னப்பா நீ செய்ய போற? இந்த வீட்டை விட்டு நீ என்ன செய்ய போறன்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அப்போ அந்த கொஞ்ச நேரத்தில் சொல்கிறன்றப்போ அந்த எஜமாட்டி அம்மா அவங்க வீட்டு மாட்டு கொட்டாயில் இருக்கிற மாடுகளை மேய்க்கிறதுக்கு இந்த பையன் அனுப்புகிறான். மாட்டு கொட்டாயில் இருக்கிற மாடுகளை மேய்க்கிறதுக்கு மாடை மேய்க்கிறார். அப்போ ஒரு விசித்திரமான ஒரு காரியம் நடக்கிறது. இப்போ மாடு மேய்க்க போறவன் மாடைத்தான் மேய்க்கணும். அவனுடைய மாடை மேய்க்கிறதுக்கு பதிலாக அவனுடைய மனம் அந்த இறைவனையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் அந்த மனிதன் அந்த சித்தர் ஒரு காரியம் செய்கிறார். என்ன காரியம் செய்கிறார்? ஒரு மாடை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு அந்த மாடை விட்டுருவார். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள விட்டுட்டு அந்த மாடை விட்டுருவார். அந்த வட்டத்தை விட்டு மாடும் நவுறாது, அந்த வட்டத்தை விட்டு வெளியேயும் போவாது, அதுக்குள்ளேயே தான் புல்லை தின்னுவிடும். ஒரு நாள் அந்த மாடை தின்வதற்கு புலி வருது. இவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஏந்திரிச்சு அவர் புலியை விரட்டல. ஆனால் இறைவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருடைய மனம் இறைவன் மேலேயே சிந்தனையா இருக்கிறபடியினால் அங்கிட்டு உள்ள ஜனங்கள், என்னடா டெய்லி இவர் வராரு, ஒரு ரவுண்டு போடுறாரு, மாடு அந்த இடத்துல மேயுது, திருப்பி இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்குது. ஒரு புலி டெய்லி வந்து அந்த மாடை சாப்பிடணும் இருக்கிற 5 மாடையும் தின்னணும் அது எதிர்நோக்கி வருது. ஆனால் எதிர்நோக்கி வர நேரத்தில் அந்த ரவுண்டை தாண்டி அந்த மாடை வெளியே வர மாட்டேனுது, அந்த புலியும் உள்ளுக்குள்ளே போக மாட்டேன். என்ன காரியம் சொல்லி பார்க்குறப்போ அவர் என்ன தவம் செய்தாரோ அந்த தவத்தினுடைய வலிமையினாலே அந்த ரவுண்டு பூரா நெருப்பாய் மாறுது. இந்த ரவுண்டு பூரா என்ன ஆகுது? நெருப்பு வளையமா மாறுது. நெருப்பு வளையமாய் மாறுகின்ற பொழுது அதை தாண்டி புலி வந்துச்சுன்னா புலி பொசுங்கி போயிடும். இதை தாண்டி மாடுங்க வந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ரவுண்டுக்கு ஒட்டியே தன்னை பாதுகாத்துக்கொள்ளும். இதை தன்னுடைய ஆவியினுடைய கண்களிலே அந்த சித்தர் அறிந்து அந்த மாடை பாதுகாக்கிறார். அப்போ சித்தருடைய மனம் இறைவன் மேலேயே பட்டிருந்தபடியினால்தான் அந்த சித்தருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ காரியங்கள் நடைபெறுகிறது. ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே வருகிறார், மனைவியை விட்டு வெளியே வருகிறார், பிள்ளைகளை விட்டு குடும்பம் பிள்ளைகள் எல்லாத்தையும் பெற்றாலும் கூட அந்த பிள்ளைகளை போதித்து வழி நடத்தி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில அவர் மரணத்தை ஜெயித்த மகாவீரனாக இருக்கிறார். மரணத்தை எப்படி அவர் ஜெயிச்சிருக்கார்? இன்னைக்கு நான் மரணம் அடைய போறேன். இன்னைக்கு மரணம் அடைஞ்சா என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க சுமங்கலியெல்லாம் தன்னுடைய தாலியை அறுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் சொல்றாரு, நான் நிச்சயமாய் வாழ்வேன். தாலி அறுத்து அவருடைய கழுத்தில் உள்ள தாலியை எடுக்கக்கூடாது. இப்போ மகன் கேட்கறான், அப்பா எப்பமா வருவார்? ஒரு கடப்பாறை எடுத்து குத்த போறான். அப்பா அங்க தியான நிலையில அவரை சுத்தி
அக்கினி வடிவமான ஜோதி வடிவமான நிலை இருக்கிறது. இதைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் இந்த மீதியானியர் எங்களை ஏன் அழிக்க வருகிறார்? இந்த பெலிஸ்தீரை ஏன் எங்களை அழிக்க வருகிறார்கள்? இருக்கிற பலத்தை, இருக்கிற கோத்திரத்திலே நான் சிறிய கோத்திரம் அல்லவா? இருக்கிற கோத்திரத்திலே நான் சிறிய கோத்திரம் அல்லவா? நீ எங்களோடு இருப்பதற்கு என்னையா அடையாளம் சொல்றப்போ அவன் அழகாய் பணியில ஒரு கலசத்தை வைப்பான், அப்புறம் தலையில போர்வை விரிச்சு வைப்பான். எல்லாமே வச்சு ஒரு வெற்றியை கண்டதுக்கு அப்புறம் நீர் எங்களோடு இருக்கிறீர், அது நிச்சயமாய் வென்று வருவோம் என்று சொல்லி அந்த நியாயாதிபதி எழுதி முடிக்கிறான். நியாயாதிபதி எழுதி முடிக்கிறான். இன்னைக்கு அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு மனம் இருந்துச்சு, ஒரு மனம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறப்பயே கணவன் மனைவிமாய் வாழ்ந்தவர்களிடத்திலே ஒரு மனம் இல்லை, ஒரு மனம் இல்லையே, ஒரே மனம் இல்லை. இன்னைக்கு ஒரே மனம்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ திருமணங்கள் நடைபெறுகிறது, எவ்வளோ அதிர்வேற்று முழங்க எவ்வளோ நடக்கிறது. ஆனால் என் மனசு வித்தியாசம், என்னுடைய மன வித்தியாசம், என்னுடைய பிள்ளைகளுடைய மன வித்தியாசம். ஒரு டிரைவர் ஒரு ரயிலை இயக்குவார் என்று சொன்னார், அவருடைய சிந்தனை, அவருடைய மனசு பூரா எங்கே இருக்கும்? இந்த பயணியை கொண்டுட்டு போய் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் 1:15 இறக்கணும். ஒரே மனம். இடையில போன அது நான் வண்டியை விட்டு இறங்கணும்னு எதாக இருந்தாலும் பேசி இதுல எல்லாம் நம்ம மனசு இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு மனசை தான் என்ன சொல்றோம், உன்னுடைய குறிக்கோளை வச்சு கிளம்புறோம். நான் குறிக்கோளெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சுன்னா யோகாசனம் செய்ய, அதை செய், இதை செய், அப்படி போயிடுவோம், இப்படி வந்துடும் சொல்லி இன்னைக்கு மக்களை எவ்வளோ நல்வழிப்படுத்துறாங்க. ஆனால் நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தை நாம் விட்டு மறப்போம் என்று சொன்னால் என் மனம் எங்கே போகும்? என் மனம் எங்கே போகும்? என் மனம் உன்னோடு செல்லவில்லையா என்று கேட்கின்ற பொழுது இன்னைக்கு இயேசுவின் மனம் இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்கு? இயேசுனுடைய பிதாவினுடைய மனம் இயேசுகிட்ட இருந்துச்சு. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மனம் எப்படி இருந்தது? இன்னைக்கு எவ்வளவோ பிரசங்கள், எவ்வளோ ஆலயங்கள்ல விதவிதமான ஆராதனைலாம் நடக்குது. இன்னைக்கு அவங்களுடைய மனமெல்லாம் தேவனை நோக்கி வருகிறது, தேவனை நோக்கி வருகிறது. எடுத்து படித்து பார்ப்போம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம், 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 படிமா. எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோபியம் எனப்பட்ட ராப்பாயின் ஊராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராமையாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனான எலிகூவின் மகனான ஒரு வரலாறு எழுதப்படுகிறது. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. போதும். ஒரு வரலாறு சொல்லி அந்த வரலாறுக்கு கீழே எழுதுறாங்க, எலிகூவின் மகனான எரோகோவின் புத்திரன், அவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்திக்கிட்ட ஒரு கணவன் மனைவியா ஒருத்தர் குடும்பம் நடத்துறதே இன்னைக்கு பெரிய அவ்வளோ கஷ்டம். 2 மனைவிட்ட ஒரு கணவன் வாழ்வார் என்று சொன்னார், எவ்வளோ துன்பம், எவ்வளோ துன்பம். ஒன்று வசதியா இருந்துட்டா கவலை இல்லை. ஒருத்தி பெருமைப்படுறா, ஒருத்தி சிறுமைப்படுறா. ஒருத்தி பெருமைப்படுறா, ஒரு அம்மா சிறுமைப்படுறாங்க. ஆனா பெருமைப்படுறவ இவளை பார்த்து அவ்வளோ கேவலமா பேசுறா. அவர் பெருமைப்படுறவ ஒரு மனசா இருந்து இவளும் என் தங்கச்சி தானே, இவளும் என்னுடைய தங்கச்சி தானே, இவர்கிட்ட பிள்ளை இல்லைன்னா என்ன, பிள்ளை இல்லைன்னா என்ன, என்னுடைய பிள்ளைங்களை இவ பார்த்துக்கிட்டுமே, புருஷன் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இவன் என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டுமே. அந்த மனம் இல்லாதபடியினாலே தான், அந்த மனம் இல்லாதபடியினால தான் அவள் இந்த அன்னாளை பார்த்து அவ்வளவு கேவலமாய் பேசுகிறார், அவ்வளவு கேவலமாய் பேசுகிறார். நடந்த சங்கதி நமக்கு நன்றாகவே தெரியும், நடந்த சங்கதி நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த ரூத்தினுடைய புஸ்தகம் எழுதினதுக்கு அப்புறம்
வேதத்தை போதிப்பதற்கு ஆசாரியன் கிடையாது. நியாயத்தை பேசுவதற்கு நியாயாதிபதி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள். அவர்களை ஒருநிலைப்படுத்தி ஒரே மனமாய் தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு அவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் ஒரே மனமாய் இருந்தார். அல்லேலூயா. தேவன் ஒரே மனமாய் இருந்தார். அந்த ஒரே மனமும் எப்படி இருந்தார்? நீடிய பொறுமையாய் இருந்தார். நீடிய பொறுமையாய் இருந்தார். ஆனால் அந்த நீடிய பொறுமையை அறிந்த அன்னால் தான் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள் என்று எழுதப்படுகிறது. தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றினார். ஒருவேளை மது குடிச்சிருப்பான்னு சொல்லி ஆசாரியன் சொல்கிறான். இல்லையா, நான் மது குடிக்கவில்லை, இந்த இருதயத்தை எல்லாம் ஊற்றினான். இப்போ மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த இடத்துல கொட்டி இருப்பான். மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த அம்மா அந்த இடத்துல கொட்டிட்டாங்க. ஒரு ஆசீர்வாதம் இஸ்ரவேல் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு திரும்பவும் தருவார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி, அவர் சொன்ன வார்த்தையின்படி நீ சமாதானத்தோடு போ. அந்த சமாதானத்தோடு பிறந்த மகன் தான் சாமுவேல். அல்லேலூயா. சமாதானத்தோடு பிறந்த மகன் தான் சாமுவேல். அந்த சாமுவேலுடைய வரலாறு பின்காரணத்தில் எழுதப்படுகிறது. தான் என்பது ஒரு கோத்திரம், பெயர்சபா என்பது ஒரு பட்டணம். தான் ஒரு பட்டணம், பெயர்சபா ஒரு பட்டணம். தான் முதல் பெயர்சபா பட்டணம் வரைக்கும் இந்த சாமுவேலை போல அப்பழுக்கப்பட்ட தீர்க்கதரிசி யாரும் எழும்பப்படவில்லை என்று எழுதப்படுகிறது. யாரும் எழும்பவில்லை என்று எழுதப்படுகிறது. அப்போ தாயினுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதே மனம்தான் சாமுவேல்கிட்ட இருந்துச்சு. தாயினுடைய மனம் எப்படி இருந்துச்சோ அதே மனம்தான் சாமுவேல்கிட்ட இருந்துச்சு. என்னுடைய தாய் தேவனுடைய சன்னிதானத்தில் என்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்க. இப்பொழுது நானும் பிதாவாகிய தேவனும் இருக்கிறோம். நானும் என்னுடைய பிதாவாகிய தேவனும் இருக்கிறோம். வருஷம் அம்மா என்னை பார்க்க வருவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. ஹாஸ்டல் பிள்ளை என்னை பார்த்துட்டு இந்த பான்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்கு ஏற்றம் இருக்காது. நான் எங்கள் அம்மாவோட போய் இருக்கணும்னு சொல்லி இருக்காதா? அப்பொழுதே கருவிலேயே தேவன் சாமுவேலை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. கருவிலேயே பிரித்தெடுக்கிறார். இது எனக்கு உரியது, இது எனக்கு உரியது. இதே தீர்க்கதரிசியை தான் இந்த 2 சாமுவேல் புஸ்தகங்களை படிக்கின்ற பொழுது எதிரியை அழிக்க வருகிறார்கள். சவுலை சுற்றி அழிக்க வருகிறார்கள். அப்பொழுது இந்த சவுல் என்ன செஞ்சிட்டான்? எல்லா சூனியக்காரி ஜோசியாக்காரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆனால் ஒருத்தி மட்டும் நிற்கிறான். அவகிட்ட போய் இந்த ராஜ்ய பாரம் போகும்போது சவுலுக்கு அவள்கிட்ட போய் வேஷம் தெரிஞ்சு மறுவேஷத்தில் நிற்கிறான். அம்மா, இதெல்லாம் என் ராஜ்யம் போகுது, என்ன செய்ய போகிறது, என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. நீ தான் உன்கிட்ட தான் குறி சொல்கிற ஆவி இருக்குதாமே, அந்த ஆவியை கொண்டு எனக்கு ஒரு குறி சொல்லுமான்னு சொல்லி அந்த சவுல் ராஜா கேட்கின்ற பொழுது, யாரை குறித்து சொல்ல வேண்டுகின்ற பொழுது, எனக்கு சாமுவேலை எழுதி வரப்போம். சாமுவேல்னு சொன்னவனையே அந்த குறி சொல்றவன் ஆடி போயிட்டா. ஐயா, நீ சவுலாச்சே எப்படி நீ கேட்கிற? நான் சவுல் தான், எனக்கு அப்ப அவ குறி சொல்றான், இதோ தீர்க்கதரிசி முக்காடு போட்டுக்கிட்டு மேலிருந்து எழும்பி வருகிறார். ஆனால் குறி சொல்றான், இதோ சாமுவேல் எழுதி வந்துட்டார். நான் என்னத்தை கேட்கணும்? ஆனால் குறி சொல்றவ பேசல, சாமுவேல் பேசுறார். நாளை இந்நேரம் நீ என்னுடன் இருப்பாய். அல்லேலூயா. இதுதான் கடைசிக்கு சாமுவேல் சொன்ன எச்சரிப்பு. சாமுவேலுக்கு கடைசி சொன்ன எச்சரிப்பு. நடந்த சங்கதி எல்லாமே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு மனம் இல்லாதபடினாலே தாவீதா சவுலா என்கின்ற நிர்பந்தம் வருகின்ற பொழுது அவருடைய மனம் பூரா யார் மேல இருந்துச்சு? தாவீது மேலேயே இருந்தபடியினால் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். இன்றைக்கு மனம் ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் குடும்பங்கள் சீரழிந்து போகும்,
பிள்ளைகள் சீரழிந்து விடும். அதுவும் தொடர்ந்து ஒரு 20 நாட்களாகவே பார்த்தோம் என்று சொன்னார். செய்தித்தாளில் அங்கே இங்கே பார்த்தாலும் சொன்னான், குழந்தையின் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிற இந்த இந்தியாவில் இன்னைக்கு குழந்தைகளை மையப்படுத்தித்தான் சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளை மையப்படுத்தி தான் சீரழிவு நடந்து கொண்டு இருக்கிறது. யாரை நம்பி பிள்ளையை அனுப்புவது, எப்படி பிள்ளையை பார்த்து கொள்வாரான்? அதனால தான் லேடிஸ் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் தான் பிள்ளைங்களையே சேர்க்கும். அதுதான் மகளிர் பள்ளி, ஆண்கள் மேல்நிலை பள்ளி, மகளிர் கல்லூரி, ஆண்கள் கல்லூரி அழகா கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டானுங்க, வசூல் வரணுன்றதுக்காக ஆண்கள் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளைய வச்சு, ஆம்பளை டீச்சரையும் பொம்பளை டீச்சரையும் வச்சு பிள்ளைங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறனால அழகா இன்னைக்கு செல்போனை கொடுக்குறது, அழகாய் அலைபேசி செல்போனை கொடுத்துருக்கிறனால அதில் என்ன காரியம் சொல்லி கொடுக்குறான்னு தெரியல, என்ன செய்கிறான்னு தெரியல, அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி மாறுதுன்னு தெரியல. அவனுக்கும் பிள்ளைங்க இருக்குமா, தான் பிள்ளையும் ஒரு இடத்துல படிக்க போனால் இப்படி ஆகிருமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு மனங்கள் சிதறடிக்கிறபடினால் பிள்ளைகளும் இன்றைக்கு சிதறடிக்கிறது. இன்னைக்கு எதிர்காலங்களில் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு அழகா டியூஷன் சென்டரில் ஒரு மீட்டிங் போடுறப்ப அந்த வாத்தியார் அழகாய் சொல்கிறது, உன்னுடைய பிள்ளைகள் எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் தாய் என்ன படிச்சிருக்கணும், ஒரு பிஎஸ்சியாவது படிச்சிருந்தா தான் எல்கேஜி பிள்ளைக்கே சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி கல்வி திட்டம்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் உன் பிள்ளை போய் இன்டர்வியூக்கு போனுச்சுன்னு சொன்னான், அந்த பிள்ளை 10வது மார்க்கை கேட்க மாட்டான், +2 மார்க்கை கேட்க மாட்டான், இன்ஜினியரிங் மார்க்கை கேட்க மாட்டான், 7வது சர்டிஃபிகேட்டில் 7வது படிச்சிருக்கிற மார்க்கை தான் கேட்பான். அப்போ அந்த பிள்ளை பாடத்துக்காக எதுக்காக படிச்சிருக்கு, வேலைக்காக படிச்சிருக்குதா, இல்லை வாழ்க்கைக்காக படிச்சிருக்கா, இல்லை உண்மையான நிர்வாக திறனுக்காக படிச்சிருக்குதா? இப்படியெல்லாம் இந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்டு வருகின்ற பொழுது அந்த 7வது பாடத்தை 7வது பரீட்சையில் உள்ள பாடத்தை வச்சு அவன் கேள்வி கேட்குறப்ப இந்த பிள்ளையினுடைய மனம் எவ்வளோ தெளிவாக இருக்கு. இந்த பிள்ளை வேலைக்காக வந்திருக்கிறா, உண்மையாலுமே தன்னுடைய அர்ப்பணிப்போட இந்த நிர்வாகத்தை நடத்த வந்திருக்கும். மனம் மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த மனம் மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த மனதை குறித்து வேதம் நமக்கு அழகாய் சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம், ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை ஒரே மனமாய் இல்லாதபடியினாலே அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரே நினைவாய் இருக்க வேண்டும், ஒரே மனசா இருக்கணும். மனம் வேறுபட்டால் குடும்பம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே பிதாவாகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய, சாமுவேல் மூலியமாய் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அன்னாளுடைய மனம் சாமுவேல்கிட்ட இருந்தது. அன்னாளுடைய மனம் சாமுவேல்கிட்ட இருந்தது. என்னுடைய மனம் என்னுடைய பிள்ளைகிட்ட இருக்குமா? அதனால தான் முதல் பேசபா வரைக்கும் சாமுவேல் உன்னத தீர்க்கதரிசி என்று எழுதப்படுது. இன்னைக்கு என்னுடைய மனசு பிள்ளைகள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும். இல்லை பிள்ளைங்களுடைய மனசு தகப்பன்ட்ட இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை எடுத்துக்கோமே, சீர்கட்ட இந்த உலகத்தில், இந்த தரங்கட்ட சீர்கட்ட உலகத்தில் இந்த செல்போனை வச்சுக்கிற இந்த பிள்ளைங்க செய்கிற அட்டகாசம் அவ்வளோ அட்டகாசம். கண்டதே காய்ச்சின்ட்டு நினைச்சதெல்லாம் பேச நினைச்சது. அவருக்கு அந்த பாலிய வயசுல அவளுக்கு ஒரு புருஷன் ஒரு லவர் கிடைச்சிட்டான்னு சொன்னான். அவளுடைய மனசு அவளுடைய மனமாவே போய் கொண்டு இருக்கிறது, அவளுடைய மனமாவே போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த மனசு எவ்வளவு நாள், அந்த மனசு எவ்வளவு நாள்? 6 மாசமோ 3 மாசமோ 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ 10 நாள். அந்த இச்சையினுடைய ஆசை ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த இதுக்கான ஆசைப்பட்ட என் மனம் இதை நோக்கியா வந்துச்சு. அதைத்தான் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம், ஒரு நியாயாதிபதி செஞ்சக்கூடிய காரியத்தை இந்த இடத்துல படிக்க போகிறோம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம். ஒன்று 2 படிமா. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமாக பெலிஸ்தியர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வக்சத்தானாகிய சோரா ஊரானேகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத
தேவனானவர் அந்த போதும். இந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவனால் படைக்கப்பட்டு தேவனால் வழி நடத்தப்பட்ட இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் இப்பொழுது மறுபடியும் பாவத்தில் விலகிவிட்டார். மறுபடியும் பாவத்தில் அவர்களுடைய ஒரே மனம் என்ன? உன்னுடைய பிதாவாகிய தேவன் யெகோவா தேவனாகிய உன்னுடைய தேவனை உறுதியாய் பற்றிக்கொள். நீ மலைகளையும் குன்றுகளையும் மிதித்து எல்லாத்தையும் சமமாக்கி எல்லா இடத்திலும் நீ குடியிருப்பாய் என்பது தேவனுடைய வார்த்தை. உனக்கு முன்பாக யார் வருகிறாலும் அவர் உனக்கு முன்பாக தாழ விழுந்து பணிவார்கள் என்பது பிதாவினுடைய வார்த்தை. ஆனால் அந்த பிதாவினுடைய வார்த்தைக்கு இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதபடியினால் மறுபடியும் பாவம் செய்தபடியினால் 40 வருஷம் பெலிஸ்தியர்கள் கையில் தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவன் கையிலே ஒப்பு கொடுத்தபடியினால்தான் ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இந்த மனம் அப்படியே அலை பாய்ந்து கொண்டே இருக்கிற இஸ்ரவேலர் எல்லா கூட்டத்துக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து மனுஷன் வரைக்கும் வாலிபம் எல்லாமே அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் வேதனையில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது தான் கர்த்தருடைய தூதன் 12 கோத்திரத்தில் தான் என்கின்ற ஒரு கோத்திரம் உண்டு. இந்த தான் கோத்திரத்திலே சோராவூரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயி. தேவனுடைய தொடுதல் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஏற்கனவே கர்ப்பம் அடைத்திருந்த மலடியை தன்னுடைய பங்குக்காய் தெரிந்து கொண்டார். நீ ஒரே மனசா இருந்து. இப்பொழுது ஊரெல்லாம் வெறுத்து தள்ளுறாங்க. ஊரெல்லாம் வேதனையில இருக்குது. இந்த வேதனையிலும் அந்த வேதனையோடு இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்கிறாரு. இந்த குடும்பத்தில் வேதனையோடு இருக்கிற இந்த குடும்பத்தை பார்க்கிறாரு. இவர்கள் பெலிஸ்தியரால் நெருக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் எந்த வேதனையா இருந்தாலும் இவள் ஒரு மலடியா இருக்கிறார். 2 பேரும் மலடியா, கணவனும் மனைவி மலடியா இருக்கிறாரு. ஆனால் மலடியா இருக்கிறவங்க இந்த வேதனையில எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இவருடைய மனதை பார்த்த பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தின்படி பிறக்கப்பட்ட மகன் தான் இந்த சிம்சோன். வாக்கு தத்தத்தின்படி பிறக்கப்பட்ட மகன் தான் இந்த சிம்சோன். இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும் சொல்லி இந்த 13வது அதிகாரத்தில் மனோவா பார்த்து அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து எவ்வளோ கேள்விகள் கேட்கிறார். எல்லாத்துக்கும் கர்த்தருடைய தூதன் நின்று பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அழகா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவனை இப்படியெல்லாம் வளர்க்கணும், இப்படியெல்லாம் செய்யணும், எப்படியா இருக்கணும். அவன் பெலிஸ்தியர் கையில் உங்களை அவன் வளர்ந்து வருகிற நாட்களிலே பெலிஸ்தியருடைய கையிலிருந்து அவங்களை மீட்டெடுப்பான்னு சொல்லி ஒரு பெரிய வரலாறே சொல்றார். அந்த வரலாறு சொன்ன அந்த சிம்சனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கின்ற பொழுது சிம்சனுடைய வாழ்க்கையை குறித்து அதே 13வது அதிகாரம் 16வது அதிகாரத்திலே அழகாய் எழுதப்படுகிறது. 16வது 1 எழுதப்படுகிறது. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். ஒரு நியாயாதிபதியாய் இருக்கக்கூடியவன், ஒரு ஜட்ஜியா என்று நியாயம் தீர்க்கக்கூடியவன் ஏன் அவன் வேசியை விரும்ப வேண்டும்? அப்பொழுதும் தாய் சொல்றாங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்து தன்னுடைய சொந்த ஊர்ல தான் வம்சத்துல எவ்வளவோ உனக்கு உறவுகள் இருக்கிறதா, எவ்வளோ உறவு இருக்குது. அந்த உறவுல ஏதோ ஒரு பிள்ளைய நீ கட்டிக்கன்னு சொல்லிட தாய் தகப்பன் சொன்னா கூட தாய் தகப்பனுடைய பேச்சை மீறின பிள்ளையாய் இவன் மாறிப்பான். தாய் தகப்பனுடைய பேச்சை மீறினவனா வேலைக்கு போனான். அப்ப தன்னுடைய உறவுகிட்ட இல்லாத சுகம் இந்த வேசிக்கிட்ட என்ன இருக்குது? தன்னுடைய உறவுகிட்ட இல்லாத சுகம் இன்னைக்கு வேசிக்கிட்ட என்ன இருக்குது?
ஏன் என்று சொன்னால் உறவுக்கார பெண்ணை நாம் கட்டுவோம் என்று சொன்னால் நாளைக்கு நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும், ஏதோ ஒரு சட்ட சச்சரவு வரும், ஏதோ ஒன்று வரப்போம். நான் ஒரு வார்த்தை சொல்லி அந்த பிள்ளையை நான் விரட்டி விடுவானோ, திட்டி விடுவானோ, இல்லை அடிச்சு விடுவாளோ, இல்லை அவன் என்னை அடிச்சு விடுவாளோ, அவன் மரணம் அடைஞ்சிடுவாளோ, இல்லை நாளைக்கு நம்மளை நியாயம் தீர்ப்பாங்கன்னு சொல்லி கூட அவன் விரட்டி இருக்கான். ஆனால் ஏசின்னு சொன்னா அவள்கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கான். ஏசின்னு சொன்னா அவள்கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நியாயாதிபதிகளுடைய காலங்களிலே இவங்கிட்ட ஒரே மனம் இல்லாதபடியினால் வேசி அவளை என்ன செய்கிறாள் என்று சொல்லி அந்த நியாயாதிபதியினுடைய புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. 19வது வசனம் அழகாக எழுதப்படுகிறது. 16-19. அவளை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 சடைகளை சிறப்பித்து அவனை சிறைப்படுத்த தொடங்கினார். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைங்களை நம்ம கட்டுறோம், எவ்வளோ கணவன் மனைவி கட்டுறாங்க. கடந்த நாட்களிலே செய்தித்தாள ஒரு கட்டுரை எழுதப்படுகிறது. ஒரு குடும்பம் கணவன் மனைவியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு வேலை கிடைக்கிறான்னு சொல்லி அவன் பல இடத்துல காசுகளை வாங்கி அவன் வெளிநாட்டுக்கு போகிறான். அங்கே போய் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிச்சு தன்னுடைய மனைவிக்கு அந்த காசுங்களை அனுப்பிச்சி வைக்கிறான். ஆனால் மனைவி கணவனுடைய மனதை அறிந்தவள் அல்ல. கணவன் அங்கே இருக்கிறான், இவ என்ன செஞ்சிட்டான்? தன் உடலாலே வேசியாய் மாறி போகிறான். இவருடைய கணவன் சேர்த்து வச்சு அமுச்சு வைக்கிற பணம் பூரா தன்னுடைய சரீரமான உணர்த்தனுக்கு அந்த காசுகளை செலவு பண்ணி ஒரு நாள் இது கணவனுக்கு ஊர்க்காரங்க சொல்லிடுறாங்க, உன் பொண்டாட்டி இப்படி வீணா போய்கிட்டு இருக்கிறாங்க, பொண்டாட்டி ஊருக்கு போய் வீணா போயிட்டு இருக்கிறான். அவன் அங்கேருந்து வரான், வந்து இவ்வளோ ஆசாசையான அவனுக்கு இவ்வளோ கத்தையான அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அனுப்பிச்சி வச்சேனே, வீடு கட்டியிருப்ப, அதை கட்டியிருப்ப, இதை கட்டியிருப்ப, அங்கே வேதனைப்பட்ட நாட்களுக்கெல்லாம் இங்கே வந்து சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்லி நான் ஆசைப்படலான்னு சொல்லி வந்த நேரத்தில் எதுவுமே எனக்கு நீ செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி அவன் வேதனையோடு அழுகிறான். அவன் வேதனையோடு அழுகின்ற பொழுது அந்த மனைவி கிட்ட இருந்து அவன் மனைவி கிட்ட இவன் கேட்கலாம், என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் சம்பாதிச்ச பொருளெல்லாம் கொடுடி. சம்பாதிச்ச பொருளெல்லாம் அவ கொடுப்பாளா? அதே மாதிரி தான் வேசிக்கிட்ட போன இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை இழந்து போனபடியினால் தன்னுடைய நியாயாதிபதியுடைய பதவியிலிருந்து அவன் விலகி போகிறான். நியாயாதிபதியுடைய பதவியிலிருந்து அவன் விலகி போனாலும் கூட அவன் திரும்பவும் அந்த நியாயாதிபதியுடைய பட்டத்துக்கு அவன் வரவில்லை. இன்னைக்கு குடும்பங்கள் இன்றைக்கு எப்படி போய்கிட்டு இருக்குது? இன்னொரு இடத்துல பார்க்குறோம், மனைவி துரோகம் செஞ்சுட்டான்னு கணவன் என்ன செஞ்சான்? மனைவியுடைய உடலையே வேக வச்சுட்டான். கடந்த நாட்கள் அது செய்தித்தாளில் வைரலாக வந்துடும். ஏன் மனைவி கூட என்னை அப்படித்தான் வரும், ஏதாவது நீ செஞ்சா உன்னை அப்படி செஞ்சு போடுவாங்க. பயமா இருக்கும், வாழ்க்கையே பயமா இருக்கும். மனங்கள் சரியில்லாதபடியினாலே இன்னைக்கு திருமணம் சொல்லி அவன் ஆசீர்வாதம் பண்ணணும், ஆசாரியம் சேர்ந்து பாருங்க. இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ சிரமம், எவ்வளோ ஏற்றத்தாழ்வு, எவ்வளோ பொருளாதார கஷ்டம். தனிமையாய் இருப்பது நல்லது என்று சொல்லி தேவன் துணையை கொடுத்தாரு. இப்போ அந்த தேவனுக்கு இந்த குடும்பத்தை என்ன தேவைகள் இருக்குன்னு அந்த தேவனுக்கு தெரியுமா தெரியாது? நாம் உலகை சார்ந்து இருக்கிறபடியினால் என்னுடைய மனம் தேவனை சார்ந்து வாழவில்லை. அல்லேலூயா. என்னுடைய மனம் தேவனை சார்ந்து வாழவில்லை. அதனால தான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் இதே காரியம் தான் நடந்துச்சு, சாலமோனுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் தான் நடந்துச்சு. இந்த பெண்களுடைய இந்த சகவாசம் ஒரு தேசத்தை வீணாக்கிவிடும், ஒரு குடும்பத்தை வீணாக்கிவிடும். அவர்களோட மனசை வச்சேன்னு வச்சுக்க எல்லாமே போயிடும். எப்பேற்பட்ட புகழ்பெற்ற ராஜாவாக இருந்தாலும் இந்த பெண்களுடைய சகவாசத்துக்கு வந்தால் அவன் தன்னையே தாழ்த்தியிருக்க வேண்டும்.
தாழ்த்தி இருக்க வேண்டும். அவருடைய மனமெல்லாம் எப்படியோ இருந்தது. அதனால தான் அவருடைய வாழ்க்கையே சோதனையாக முடிந்தது. ஏசாயா 39வது அதிகாரம், ஏசாயாவுடைய புஸ்தகம் 39வது அதிகாரம். முதல் வசனம் சொல்கிற, அக்காலத்திலே பாலத்தானின் குமாரனாகிய மெரகோபாலத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபணங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷசாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் நல்ல ஆயுத சாலையையும் அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் இல்லை. தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும். இதுக்கு முன்னால உள்ள அதிகாரத்தை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னார். இப்பொழுதுதான் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு வந்திருக்கிறார். வியாதிப்பட்டு வந்திருக்கிறவர் அவருடைய மனம் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக பாபிலோன் ராஜா கொண்டு வந்த வெகுமதியை பார்த்து மயங்கி போய்விட்டார். அல்லேலூயா. பாபிலோன் ராஜா கொண்டு வந்த வெகுமதியை பார்த்து மயங்கி போய்விட்டார். நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம் என்று சொன்னால் அந்த வீட்டில் நல்லவர்கள் வருவார்கள், கெட்டவர்கள் வருவாங்க. நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அவங்க கொண்டுட்டு வர வெகுமதியை பார்த்து பூரித்து போய் எல்லாத்தையும் நம்ம காட்டுவோம். இது பாருங்க, அதை பாருங்க, அப்படி பாருங்க, இப்படி பாருங்க. அவன் எப்படி பார்த்துட்டு போனாங்க, எது செஞ்சாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அதே மாதிரி தான் இந்த ராஜாவினுடைய நாட்களிலே இந்த பாபிலோன் ராஜா எசேக்கியாவினிடத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் தன்னுடைய ராஜ்யத்திலே போய் சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது தேவனுடைய எச்சரிப்பு வருகிறது. எசேக்கியா 39:5 சொல்றார், அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்து வைத்ததும் ஒன்றும் மீதியா வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு போதுமா? நல்லது தான். அவன் கொண்டு வந்த வெகுமதிக்கு ஆசைப்பட்டது நல்லது தான். ஆனால் வெகுமதியை காட்டிலும் எனக்கு ராஜா என்னுடைய வியாதியை குணமாக்கி இருக்கிறார். இந்த வியாதியிலிருந்து இந்த தேசத்துக்கு நான் எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எசேக்கியா ஒரே மனமாய் நினைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. எசேக்கியாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் மனாசேயினுடைய நாட்களிலே தான் இவர்கள் அடிமையாய் கடந்து போகிறார். தன்னை குணப்படுத்திய தேவன் மேல் இந்த ராஜாவுக்கு, இந்த எசேக்கியா ராஜாவிற்கு மனம் இல்லை. பாபிலோனிலிருந்து கொண்டு வந்த வெகுமானங்களின் மேல் இந்த ராஜாவுக்கு பிரியம் இருக்குமே என்று சொன்னார். அப்போ பாபிலோன் மேலேயே இவர் என்ன கொண்டிருப்பார்? அல்லேலூயா. பாபிலோன் மேலேயே என்ன கொண்டிருப்பார்? பாபிலோன் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசான பட்டணமாக இருந்தாலும் அந்த பாபிலோன் மேலேயே அவர் கண்ணை வைத்தபடினால் தேவனுடைய எச்சரிக்கை சொல்லுகிறது, அந்த பாபிலோனையே நீங்க ஒரே மனமா நினைச்சபடினாலே எல்லாமே உன்னை விட்டு போயிடும். இன்னைக்கு சபைக்குள் வருகின்ற பொழுது மேய்ப்பனுடைய மனமும் விசுவாசியினுடைய மனமும் இல்லை ஆசாரியனுடைய மனமும் கோயிலுக்கு வரக்கூடிய மனமும் எவ்வளவு பேர் இருப்பா? சொல்லுங்கப்பா. ஆனா அப்போ சிலரை எழுதுறாங்க, அவர்கள் ஒரே மனமாக இருந்து வீடுகள் தோறும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து அப்பத்தை உண்டு அவர்கள் தேவனை பெறும். அன்னைக்கு இருந்த ஒரு மனம் இன்னைக்கு இல்லைங்க. அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அந்த ஒரே மனம் இன்னைக்கு இல்லைங்க. ஆசாரியன்ட்டையும் இல்லை, ஜனங்கள்கிட்டையும் இல்லை. அதனால் இன்னைக்கு ஆசாரியன் வந்து ஒரு வேதத்தை வந்து வேதமா சொல்லாதபடினால் இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்.
அதனால தான் மத்தேயு 14:3 ஏரோது ராஜாவினுடைய வாழ்க்கை எழுதப்படுகிறது. ஏரோது ராஜாவினுடைய வாழ்க்கை எழுதப்படுகிறது. 14:3 படிமா. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை ஏரோதியால் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியது. அருளப்பர யோவான் அழகாய் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? முன்னர்த்தம் உன்னுடைய தம்பி மனைவிய நீ வச்சுக்காதடான். அவன் மனசு பார்த்தீங்களா? ஏற்கனவே சிம்சோனை சொன்னேன். தாவீதை பத்தி தெரியும், சாலமோனை பத்தி தெரியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு எச்சரிப்பு வருகிறது. அந்த எச்சரிப்பு எப்படியாய் வருகிறது? ஒரே மனமாய் இருந்து நீ இந்த ராஜ்யத்தை ஆண்டுகின்ற ஆளக்கூடிய ராஜா இப்படி செஞ்சினா தேசத்தினுடைய ஜனங்களாம் வீணா போயிடுவான்னு சொல்லி இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்ற பொழுது இந்த யோவான் ஸ்நானகனை யார் சொல்றா? மனைவி சொல்றா, அவனை கொலை செஞ்சிரு. இன்னைக்கு மனம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கொலை செஞ்சு இன்னைக்கு எவ்வளோ பத்திரிகையில நம்ம பார்க்குறோம். எனக்கு தாலி கட்டிய கணவன் வேணாம், எனக்கு சுகம் கொடுக்குற கணவன் போதும், அதுக்காக தாலி கட்டிய கணவனையோ கொலை செய்யக்கூடிய மனைவிகள் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நியாயம் என்று சொல்லவில்லை, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் இப்படி நடக்குது? தாபோர் மலையிலே கிறிஸ்துநாதர் மறுரூபமாய் அவர் 1000 மடங்கு சூரியனை போல வெளிச்சமாய் நிற்கிறாங்க. மோசே பேசுறாரு, எலியா பேசுறாரு, உன்னொன்னு செய்ய வேண்டிய பணிகள் முடிய இருக்குது, அதை துரிதமாய் செய்வதற்கு பிதாவாகிய தேவனிடத்துல அங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஜோதிமயமாய் நின்றுகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல பேதுரு பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவனே, இந்த இடத்திலே கூடாரம் போட்டு தங்கி விடுவோமா? இந்த இடத்துல கூடாரம் போட்டு நான் தங்கி விடுவோமா? இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவ யாரும் அப்படி பார்க்கலாங்க. யாருமே அப்படி அவரை பார்க்கல. இதுவரைக்கும் சர்வசாதாரணமா தான் அவரை பார்த்தாங்க. ஆனால் தாபோர் மலையினுடைய இந்த ரகசியம் இவர்களுக்கு தெரிந்த பொழுது எத்தனை சீடர்கள் அவரை ஒரே மனதாக ஏற்றுக்கொண்டார்கள். படிச்சு பார்க்கலாம். ஏழுடைய குடும்ப வாழ்க்கை ஒரே மனமாய் இல்லாதபடியினாலே அவனுடைய ராஜ்ய பாரம் ஒரு தீர்க்கதரிசியை கொலை செய்து ஜெயிலில் போட்டபடியினாலே, தலையை சிரைத்தபடியினாலே, பிற்காலத்திலே அவனுடைய வம்சத்திலே வந்த ஏரோது என்கின்ற வம்சத்திலே வந்த இன்னொரு ஏரோது குழு தேவனுக்கு தன்னுடைய வல்லமையும் கனத்தையும் செலுத்தாதபடியினால் இந்த வம்சம் சீரழிந்து போய் குழுத்து செத்தது என்று சொல்லி அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே எழுதப்படுகிறது. நீ எந்த மனசோட நீ தேவனை பின்பற்றி வருகிறாய். ஆனால் தான் போன செய்தியில நான் சொன்னேன், விட்டவன் எவனும். இப்போ சொல்றேன், விட்டவனுக்கு தாங்க இதுலையுமே பற்று இருக்காரு. விட்டவனுக்கு தான் எனக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே எதை வேணாலும் அனுபவிச்சிருக்கலாம், எதை வேணாலும் அதை செஞ்சிருக்கலாம், எதை வேணாலும் அவன் பார்த்திருக்கலாம். ஆனா எதுலையுமே பற்று இல்லாமல் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு இருப்பாங்க. 33 வாலிபனா இருக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா இருந்திருப்பார். அவர் எதை வேணாலும் நினைச்சிருக்கலாமே. அவருடைய மனம் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. எவ்வளவு பேர் இன்னைக்கு ஊழியத்துக்கு வராங்க. ஊழியத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் பயிற்சி கொடுத்து இதுதான் ஊழியம் சொல்லி வராங்க. ஆனால் ஊழியத்துக்கு வரப்போ யாருமே தன்னை இயேசு மாதிரி இதோ உங்களுக்காக உடைக்கப்படுகிறேன்னு சொல்லி யாருமே வரல.
ஆனா நம்ம அருள் பொழிவுல எல்லாத்துலயும் நம்ம சொல்லுவோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல வார்த்தை பாடு மறைஞ்சு போயிடும். ஆனால் இதுல இருந்து என்ன வருமானங்கள் கிடைக்கும்? இதுல இருந்து என்ன வருமானங்கள் கிடைக்கும்? வருமானம் கிடைக்குதோ இல்லையோ, வருமானம் வரத்துக்கு வழியை சொல்லிக் கொடுப்போம். வருமானத்துக்கு வழியை சொல்லிக் கொடுப்போம். வருமானத்துக்கு வழியை சொல்லிக் கொடுத்து அந்த வருமானத்தை ஈட்டினதுக்கு அப்புறம் அந்த இன்ஜினியர் என்ன சொல்லும், உன்னால சிஸ்டர் இந்த வருமானம் ஈட்டினேன், ஃபாதர் உங்களால இந்த வருமானம் ஈட்டினேன், பாஸ்டர் உங்களால எனக்கு இந்த வருமானம் கிடைச்சிச்சு, நான் இந்த வெகுமதியை வச்சுட்டேன். அவன் கொடுக்கறது ஒரு பெரிய பொருள். ஆனா அவன் கொடுக்கறது பெரிய பொருளா இருந்தாலும் நம்ம கிட்ட பல கோடி பல லட்சத்தை என்ன செய்ய புரிஞ்சிடும். அந்த கணக்கு இந்த கணக்கு அப்படி இப்படின்னு போடும். ஒரே மனமாய் இருக்க கத்துக்குவோம். இயேசு கிறிஸ்துவை போல ஒரே மனமாய் நாம் இருக்க கத்துக்குவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் நடக்கும். மத்தேயு 26வது அதிகாரம் மத்தேயு 26வது அதிகாரம் 38 படிமா. 26:38. அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட வெளித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முககுப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். இயேசுனுடைய மனத்தை பார்த்தீங்களா? இவர் மனுஷங்க. ராபர் மலையில இருக்கிறப்ப அவர் ராஜாவாய் ஒளி வீசினவர் இப்போ மனுஷனா இருந்து வேதனைப்படுறாரு. மனுஷ சாயில இருந்து வேதனைப்படுறாரு. மனுஷ சாயில இருந்து சொல்றாரு, ஏன்பா எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க, ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுத்துருக்குற, இது விலகாதா என்று கேட்கின்ற பொழுது இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும், இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும், இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் பிதாவாகிய தேவன் விரும்பினபடினார். இது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அவர் கல்வாரி சிலுவைக்கு போற வரைக்கும் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு மனசா இருந்திருப்பார், எவ்வளவு மனசா இருந்திருப்பார். என்னுடைய மனசு எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறது, என்னுடைய மனசு எதை கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. நல்லா தான் அன்னைக்கு அழகா சொல்லாங்க, ஆசையா அலை போல நாமெல்லாம் அதன் மேல ஓடும் போல நம்ம ஓடிடுவோம். மனசுல ஆசை வச்சிட்டோம்னு சொன்னாவே எல்லாமே நம்ம மனசுல ஆசை வச்சிட்டோம்னு சொன்னாவே எல்லாமே நமக்கு தேடி வரும், நம்மளே ஓடிடுவோம். இப்ப ஆசை வைக்க கூடாதா? நியாயமான ஆசைகள் வை, நியாயமான ஆசைகள் வை. அதனால்தான் தாவீது எழுதுவார் சங்கீதத்துல, அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது. என்னுடைய ஆசையெல்லாம் நான் அவர்கிட்ட வச்சிருக்கிறேன், ஆசையெல்லாம் நான் அவர்கிட்ட வச்சிருக்கிறேன், என்னுடைய மனசை அவர்கிட்ட அசைக்க வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் அசைக்கப்படுவது. பெரிய குதிரைகள் வரட்டும், பலவான்கள் வரட்டும், ஈட்டிகள் வரட்டும், நான் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று சொல்வேன், அவர் தேவன் என்று நான் சொல்வேன். என் மனதை ஒருமுகப்படுத்தி அவரை நான் தேவன் என்று நான் சொல்வேன். நியாயமான ஆசை. இப்ப நியாயமான ஆசனை எது? நியாயமான ஆசனை எது? வீடு வாங்கக்கூடாதா, பிள்ளைங்களை படிக்க கூடாதா, எங்களை கட்ட வைக்க கூடாதா, நல்ல இடத்துல கட்டி வைக்க கூடாதா, நான் நகை நட்டு போட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. எது தேவையோ அந்த நியாயமான ஆசை தேவனுக்கு பிரியம் இருக்குமே என்று சொன்னார். நம்ம தியான பாடல்ல பாடின மாதிரி, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த ஒத்தாசை செய்யக்கூடிய பர்வம் எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு எது தேவையோ நியாயமான ஆசையா இருந்தால் நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். கல்யாணம் பண்ண ஆசையா நல்ல கணவனை அவரே தேர்ந்தெடுத்து வைப்பார். புள்ள படிக்கணுமா, புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறா, அந்த பிள்ளையினுடைய குறிக்கோள் தேவனுடைய மனசுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரே மனமாய் இருந்தால் எந்த காலகட்டத்திலே அந்த பிள்ளைங்க கோல்டு மெடல் வாங்கணும், எந்த காலகட்டத்திலே பிரபுக்கள் மத்தியிலே போய் உட்காரணும், எந்த காலகட்டத்திலே சிங்காசனத்தில் உட்காரணும்னு சொல்லி வரையறுத்து வைத்திருக்கிற தேவன் அதை நிச்சயம் செய்து முடிப்பார்.
சாமுவேல் நினைச்சிருப்பாரா? சாமுவேல் நினைச்சிருப்பாரா? சாமுவேலுடைய அம்மா நினைச்சிருப்பாங்களா? சாமுவேல் அம்மா நினைச்சாங்க, எனக்கு கொடுத்தா நான் உனக்கே கொடுக்குறேன். ஆனா கொடுத்தபடினால தான் முதல் பெர்சபா மட்டும் இந்த உன்னத தீர்க்கதரிசி அன்னைக்கு பார்க்க முடியும். அவர் தன்னுடைய வயோதிப காலத்துல கேட்கிறாரு, மிஸ்பாவுல இருந்து கேட்கிறாரு, தேவனுடைய சன்னிதான மிஸ்பா பட்டணத்துல இருந்து கேட்கிறாரு. சவுல் நிற்கிறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் நிற்கிறார். அவ்வளோ கோத்திரம் நிற்கிது. நின்று கேட்கிறார், உங்களுடைய ஆட்டுக்காவது, உங்களுடைய மாடுக்காவது, உங்களுடைய பொருளுக்காவது நான் ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லி கேட்கிறப்போ எல்லா ஜனமும் கையை குமிச்சு சொல்லுது, இது வரைக்கும் உங்க மேல நான் குற்றம் சுமத்த முடியாது ஐயா. இது வரைக்கும் உன் மேல நான் குற்றம் சுமத்த எங்க குற்றம் சுமத்த முடியாது. ஆனா உன் பிள்ளைங்க அப்படி இல்லையே. சாமியோடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. சாமியோடைய பிள்ளைங்களை விட்டுருங்க, சாமியாரை நினைச்சுக்கோ. அதனாலதான் சாமுவேல் மாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இயேசு கிறிஸ்து மேல் குற்றம் சாட்டப்படக்கூடியவர்கள் யாராவது உண்டா? இயேசு கிறிஸ்து மேல் குற்றம் சாட்டப்படுவர்கள் யாராவது உண்டா? யாருமே இல்லையே, யாருமே இல்லையே. பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் இருந்தாரு, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தாரு. இந்த ரெண்டு பேருமே ஒரே மனமாய் இருந்தாங்கல்ல. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்றாங்க, இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறேன்னு சொல்றாங்க, இன்னைக்கு ஆசாரியன்றான், குருன்றான், போக்குன்றான், ஆயர்ன்றாங்க, அவங்கன்றாங்க, இவங்கன்றாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் யாருக்கிட்ட ஒரே மனம் இருக்குது? பாருங்க, ஒரே மனம் இருக்குதா? பின்பற்றி வரக்கூடிய ஒரு மனம் இருக்குதா? சீடத்துக்கு வரது, சீடனா இருக்கக்கூடிய ஒரே மனம் இருக்குதா? சீடனா இருக்கக்கூடிய ஒரே மனம் இருக்குதா? பாருங்க. எல்லாருமே இன்னைக்கு இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நியாயாதிபதி வருகிறார், நம்முடைய முகத்தில் நிச்சயம் கிழிப்பார். நமக்கு அந்த போகக்கூடிய தூரம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. நமக்கு உயிரா இருக்கிற நாளையில இந்த வேதத்தை எவ்வளவு நேசிச்சு, என்னை சேர்த்து தான் சொல்றேன், இந்த வேதத்தை நேசிச்சு படிச்சு எவ்வளவு தூரம் வச்சிருக்கிறோன்னு தெரியல. அந்த போகக்கூடிய தூரத்துல அவர் பாதிலே நின்று போன்னு சொல்லி பாதாளத்துக்கு அனுப்புறாரா, இல்ல திருப்பி நம்மளை கையை பிடிச்சி வான்னு சொல்லி கூப்பிட போறாரா? நமக்கே தெரியல. ஆனா அதுக்குள்ள இடைப்பட்ட இந்த கொஞ்ச வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம். யாருக்கு யாரும் விட்டு கொடுக்கறதில்ல, யாருக்கு யாரும் எதை நினைச்சு பார்க்கல, யாருக்கு எதையுமே நம்ம செய்யறதில்லை. வாழையடி வாழையா. எங்க குடும்பத்துல ஒருத்தர் தப்பு செஞ்சா அது தப்புன்றோம். இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டா, ஏற்கனவே முன்னால இருந்தவங்க அந்த தப்பு தானே செஞ்சாங்க. அரசியல்வாதி தப்பு செஞ்சா, ஒரு அதிகாரி தப்பு செஞ்சா அவன் சிபிஐல மாட்டிக்க, அவன் சொத்தெல்லாம் பறிமுதல் செய்யணும்னு சொல்றான். ஒரு மதவாதி தப்பு செஞ்சானா, மதவாதி இன்னொரு மதவாதியை காட்டி கொடுக்க மாட்டான். நினைச்சு பாருங்க, ஒரு குரு இன்னொரு குருவை காட்டி கொடுக்க மாட்டான், ஒரு கன்னியர் இன்னொரு கன்னியரை காட்டி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு முன்னால உள்ளவங்க இந்த தப்பு தானே செஞ்சாங்க, இதை போய் நான் செய்யறது, இது எல்லாத்தையும் செலவு கணக்கில் அப்படி போயிடுவாங்க. ஆனா ஒரு அரசியல்வாதியோ ஒரு அரசு அதிகாரியோ தப்பு செஞ்சுட்டா அவன் நாடு நகரமான சிரிச்சு ஊரறிய அவன் முகத்தறியை கிழிச்சான். இன்னைக்கு மதவாதியினுடைய முகத்தறியை கிழிக்க யாருமா வருவா? மதவாதியினுடைய முகத்தறியை கிழிக்க யார் வருவா? எதிர்த்து கேட்டோம்னா அவனுக்கு ஒரு பொய் பட்டத்தை கட்டி அவன் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவன் என்ன சாவே அடிச்சு விடுவான். கர்த்தர் எடுத்துக்கிறாரா இல்லை, இவங்க சாவடிச்சுட்டு அவனுக்கு போஸ்ட் ஓட்டி கொடுவாங்க. இவர் கர்த்தருக்குள் மரணம் அடைஞ்சார். இவர் கர்த்தருக்குள் மரணம் அடைஞ்சார். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறார். இயேசுனுடைய மனம் எனக்கு இருக்குதா? இயேசுனுடைய மனம் எனக்கு இருக்குதா? இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல படிக்க வேண்டும், இயேசுவை போல நேசிக்க வேண்டும், இயேசுவை போல யாருக்கு இருக்குது? கடைசி நாட்கள் என்று சொல்லி உலகம் உருவாக்கினது முதல் இந்த நம்ம பூமியில இந்த நாள் வரைக்கும் கடைசி நாள்னு சொல்றோம். நான் இன்னைக்கு வாழ்ந்து முடிப்பேன் என்று சொன்னால் அது எனக்கு கடைசி நாள்.
என் புள்ள இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அது கடைசினா. ஆனால் சீடர்கள்ட்டையே ஒரு மனம் இல்லாதபடினால்தான் அந்த கெத்செமனி தோட்டத்திலே அவர்கள் சிதறி போனார்கள். இந்த இயேசுவை 33 வயசு இயேசுவை நம்பி வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இது மாட்டாடா வெட்டும் குத்தும் கிடைக்கும் சொல்லி எல்லாமே விலகி ஓடினதுக்கு அப்புறம் தான் இந்த இயேசுவை நம்பி வந்துட்டு திருப்பி நான் மீன் பிடிக்க போறேன்ட்டு போடுறோம். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு ஓடுறோம். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு ஒரே மனதாக இருந்து எவ்வளோ பேர் மரிச்சிருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் எவ்வளோ பேர் மரிச்சிருக்கிறாங்க, ஒரே மனமாக மரிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்காக என் தேவனை நான் ஆராதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே மனமாயிருந்து பஞ்சத்திலையும் பட்டினிலையும் விசுவாசத்தையும் கஞ்சை குடிச்சு வெறும் கஞ்சி தண்ணியை குடிச்சு சத்தியம் சொன்னவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வாழையடி வாழையாய் அவர்கள் சொன்ன சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு இல்லையே. அப்போஸ்தலருடைய நடபடிகள் மத்தேயு நற்செய்தியில படிப்போம் என்று சொன்னால் 43 படிப்போம் என்று சொன்னால் 43 படிப்போம். அவர் மறுபடியும் என்னை விட்டு அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். போதும். குரு அதாவது ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரன்ட்ட எதிர்பார்க்கிறது முக்கியம் இல்லையாமா? ஒரு வேலைக்காரன்ட்ட முக்கியமா இப்போ நான் வேலைக்காரனை விட்டுட்டு போறேன், கல்லாவை சாத்திட்டு போறோம். சரி நான் வந்தா ஐயா நான் இவ்வளோ வியாபாரம் பண்ண காசு இந்தா நான் இவ்வளோ ஜவுளி வித்தேன்டா. உலகத்துல இவ்வளவுலாம் நம்ம கணக்கு போட்டு வாழ்றோம். ஆனா இந்த எஜமான் எப்படி போய் ஜெபம் பண்றாரு? வேதனையோடு ஜெபம் பண்றாரு. இவர்கிட்ட சாப்பிட்டாங்க, இவரு எல்லாத்தையும் இவரோட இருந்து பார்த்தாங்க. ஆனா இப்ப இவரோட கூட நிக்கிறதுக்கு ஒரு மனம் இல்லையே. அவர் எவ்வளவு வேதனையோடு வந்து சொல்றாரு பாருங்க. அவர் வேதனையோடு வந்து சொல்றாரு. திருப்பி 46 படிக்குமா, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். ஒரே மனசா போய் அந்த யூதருடைய சேனை எதிர்நோக்க போறாரு. அன்னைக்கு தாவீது சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதில்களை தாண்டுவேன். அவன் வெற்றிக்காக தாவீது சொன்னாரு. ஆனால் இவர் வெற்றிக்கு சொல்லல. இது என் பிதா கொடுத்த என்னுடைய பாத்திரம், இந்த பாத்திரத்தை சந்தோஷமாய் முத்தமிட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் போய் ஒரே மனமா போய் நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? நாசரேத்தூர் இயேசுவை தேடி வந்தோம். நான் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொன்ன பொழுது அந்த ஒரே மனமாய் வந்தவர்கள் ஒரே மனமாய் அவரை பிடித்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஒரே மனமாய் பிடித்து கொண்டு போய் அவர் அலைக்கழிக்கப்பட்ட இயேசு எந்த இடத்திலையும் மனதை சிதற விட்டதாகவே இந்த 4 நற்செய்தியிலும் எழுதப்படவில்லை. இன்னைக்கு குருவாய் இருக்கிறவருடைய மன செதறி போகுது. குருத்துவத்துக்கு வரவங்க மன செதறி போய் என்னடா வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு திருமண வாழ்க்கைக்கு ஓடி போயிடும். கண்ணியரா வரவ என்ன செய்யறாங்க, என்னடா பொழுதுனிக்கு இந்த 4 செவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதா, உலகத்தின் மேல ஆசை வச்சு வரவங்க மேல ஆசை வச்சு மனத்தை விட்டே ஓடி போயிருக்காங்க. 1 2 தான் வந்துட்டோம், இருக்கிறத சுட்டிக்கிட்டு போகலாம். அதுக்கு கடைசி வரைக்கும் எவ்வளோ சுட்ட முடியும் சுருட்டலாம். இதுலேயே நம்ம ஜீவன் போனால் கூட பரவாயில்ல. ஒவ்வொன்றும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இது இயேசுனுடைய மனம் இந்த சீடர்கள்ட்ட இல்லையே. அவ்வளோ ஒரு கர்ப்பம் தரிக்கிற புள்ள எவ்வளோ வேதனைப்படுவான். கர்ப்பம் தரிக்கிற புள்ள எவ்வளோ, கர்ப்பம் தரிச்சு குழந்தை பெறுற புள்ள எவ்வளோ வேதனைப்படுவான். அந்த வேதனை இப்போ பட்டுக்கிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த வேதனை இப்போ பட்டுக்கிட்டு இருக்கிறார். என்கிட்டையும் ஒரு ஆசை இருந்துச்சு, என் மனசை இருந்துச்சு. சரி, முதல் பிள்ளை தான் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு, 2வது பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்குன்னு சொல்லி நான் மாசிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மார்த்தால சார்
அப்போது 7 மணிக்கு அந்த செவிலியர் நர்ஸுகளாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த நர்ஸு நம்ம குரங்கு குட்டியை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து மனசை தேர்த்திக்கப்பா. இப்படி மனசை தேர்த்திக்கப்பா, குரங்கு குட்டியை தூக்கிட்டு வர மாதிரி மனசை தூக்கி தேர்த்திக்கப்பா. எதுக்குமா மனசை தேர்த்திக்கணும்னு நான் கேட்டேன். 2ஆவதும் பொம்பளை புள்ள தான். அங்கே இன்னொரு கருத்தடை நீ செஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த கருத்தடைக்கான ப்ளஸ் அவங்களுக்கு ஏறிடும். அவங்களுக்கு ஒரு டார்கெட்டு மார்க் ஏறிடும். திருப்பி வேணா நீ கருத்தடை 2ஆவதும் பொம்பளை பிள்ளையா போச்சு, வேணா கருத்தடை செஞ்சு கேட்பேன். வேணாமா, நான் யோசனை பண்ணி சொல்கிறது இது வரைக்குமே சரி. பிள்ளை பெற வைத்த நான், பிதாவாகிய தேவன் சொல்றார் ஏசாயாவில், பிள்ளை பெற வைத்த நான் பிள்ளை பெறாமல் தடுப்பேனோ? அந்த வேதனை இப்பொழுது இயேசு கிறிஸ்து படுறார். இயேசு கிறிஸ்து படுறாரு. இயேசு கிறிஸ்து படுறாரு. தன்னுடைய மனம் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட இல்லையே, இதுங்களுக்கு நான் என்ன செய்யாத அற்புதங்கள் என்ன? பசின்னு வந்தான் சோறு, அப்போ வானத்தினுடைய அப்பத்தை ஆசீர்வச்சு நான் கொடுத்தேனே. ஒண்ணுமில்லாத வந்தான், அவனுக்கு தொழுநோயை குஷ்டப்படுத்தி அனுப்பிச்சு விட்டேனே. இதெல்லாம் பார்த்து என் பின்னால வந்தவன் என்னுடைய மனசு இவங்கிட்ட இல்லையே, என்னுடைய மனசு இவங்கிட்ட இல்லையே. வேணான்ட்டே போயிட்டான். ஒருத்தன் காட்டி கொடுத்தான். இது 10 பேர் எங்க போனா ஏது செஞ்சானே தெரியலையே. ஆனால் இந்த 12 பேரும் ஒரே மனமாய் நின்று அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்றாங்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. ஒரே சாட்சிகள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகள். மனத்தில் கொலை செய்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள். அந்த இயேசுவை என்ன சித்திரவாதம் செய்தீர்களோ அதே சித்திரவாதைக்கு எங்களுடைய இருதய மனசை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கால விழுந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அப்பேற்பட்ட மனதைத்தான் தேவன் இந்த காலை வேளையில உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்கள்கிட்ட என்னைக்கு சபையில் மத்தியிலே அந்த தேவன் உலாவி ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் நம்ம மத்தியிலே இருப்பார் என்று சொன்னார். இன்னைக்கு அந்த தேவன் என்ன செய்வார்? இன்னைக்கு இதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரியனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனே, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியனே, என்ன பட்டம் நீ வச்சுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய பட்டம் எதுல முடிஞ்சாலும் சரி, அந்த பட்டத்தினுடைய நிறைவிலே கிறிஸ்துனுடைய மனம் உங்ககிட்ட இருக்குதா? கிறிஸ்துனுடைய மனம் உங்ககிட்ட இருக்குதா? அதுதான் கேள்வி. அந்த மனம் இல்லை என்று சொன்னால் அவர் நம்ம என்ன செய்வார்? நிராகரித்து விடுவார். உதாரணமா படிக்க வேண்டும் சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆவது அதிகாரம் 4:5 அண்ணன் நம்ம கணவன் மனைவி அனனியாவும் சபிராவும் வராங்க. சபை வளர்ந்து வருகின்ற நேரம், அந்த வளர்ந்து வருகிற நேரத்திலே அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை விற்று தேவனுடைய சன்னிதானத்திலே அவர்களுக்கு கொண்டு வருகிறார்கள். எடுத்து படிக்கலாம் அந்த வார்த்தையை. தன் மனைவி அறிய அவன் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை ஏவியது. இப்பொழுது மரிதளித்த இந்த பேதுரு தான் ஆவியிலே நிறைந்து நிற்கின்றார். இப்பொழுது அவர் பேதுராய் நிற்கவில்லை. இயேசு கிறிஸ்துடைய ஆவியை தரித்து கொண்ட ஒரு மனிதனை நிற்க அதிகாரமாய் கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? 4வது வசனம் சொல்றது, கடைசி வசனம் சொல்றது 4ல, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்தது மனுஷனிடத்துல தேவனிடத்திலே பொய் சொன்னாய். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது புருஷன் அந்த இடத்திலே ஜீவனை விட்டு 3 பேர்த்துக்கிட்ட மறுதளிச்சாரு. நீ தெரியாது, நான் அவரை பார்க்கல, சத்தியம் பண்ண மனுஷன் இப்போ இந்த இடத்துல அதிகாரமாய் நின்று ஒரே மனசா நின்று சொல்றாரு. ஆனா இந்த மனுஷன் காலில் புருஷன் ஜீவனை விட்டான் என்று எழுதப்படுகிறது. அல்லேலூயா. புருஷன் ஜீவனை விட்டான் என்று எழுதப்படுகிறது. அதே காரியத்தை தான் மனைவி செய்கிறார். சொல்றான். இன்னைக்கு குடும்பங்கள்ல ஒரே மனம். இன்னைக்கு என்ன போல புருஷன் போல ஒரு மனம். இன்னைக்கு புருஷன் கொடுக்குற காசை மனைவி சேர்த்து வைக்கணும். இல்லை மனைவி
புருஷன் வேலை இல்லை, ஐயா நீ கொடுத்ததை இவ்வளோ செலவு பண்ணதா, மீதி இதை இவ்வளோ இருக்குது, மீதி இருக்குது, இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், கவலைப்படாது. இன்னைக்கு அது மாதிரி சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு அது மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு மனைவிகள் இல்லை. 6 மணிக்கு வந்துட்டியா, 9 மணி வரைக்கும் நேரத்தில் வேலை பார்க்கக்கூடாது. அவன் கொடுத்தா தானே வேலை பார்க்க முடியும். அப்படியே ஒரு நேரம் கொடுப்பான், அடுத்த நேரம் என்ன சொல்லுவான், இந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கிறேன், நாளைக்கு 2 பேர் இதை பொழப்பு செய்யலாமே, ஒரு 3 பேர் பொழப்பு செய்யலாமே, இன்றைக்கே முடிச்சுட்டு போயிட்டா, இந்த 2 நாள்லேயே 2 நாள் ஆப்ரேட் போட்டு முடிச்சுட்டு போயிட்டா, 2 நாள் வீட்டில் வேலை கிடைக்காம சும்மா தானே யார் இருக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்க. அவன் சமாதானத்துக்கு நம்ம ஒத்து போகிறதா, மனைவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகிறது இல்லையா? 2 நாள் செஞ்சால் 2 நாள் வருமானம் கிடைக்கும். 2 நைட்டு செஞ்சால் 2 இரவு 2 நைட்டு செஞ்சால் 6 நாள் சம்பளம் தான் போகும். அதுவும் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நிமிஷம் நொடி அவர் கணக்கு போட்டு கொடுக்குற மேஸ்திரிகளும் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு ஒரே மனசு இருக்கிறார். நம்ம சொல்லுவோம், முழு இருதயத்தோடும், முழு சிந்தனையோடும், முழு ஆன்மாவோடும் நீ தேவனை ஆராதனை செய்ய நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுவோம். போதிக்கிறவங்க அந்த மனசில் இருக்கிறாங்க. அப்படி போதிக்கிறவங்க அந்த மனசில் இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி தேவனுடைய ஆவியானவரும் அக்கினி ரகமான ஆவியானவரும் ஆவியினுடைய கண்களை நிச்சயம் உலாவார். அதே நிச்சயம் உலாவார். அவங்க நீ முழு இருதயத்தை கூட முழு ஆன்மாவை கூட சொல்லவே வேணாம். அவங்க சொல்றதே இருதயத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளையே அது தேவனுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு சபைகள் இல்லை. அது மாதிரி போதிக்கக்கூடிய ஊழியர்கள் இருந்தாலும் அந்த ஊழியத்தை வார்த்தையில கேட்கக்கூடிய விசுவாசிகள் அன்னைக்கு ஒரே எடுத்துக்காட்டா சொன்னான், பிதாவை தரிசித்து மோசேன் இறங்கி வராரு. அவருடைய முகத்தினுடைய பிரதிபலிப்பு ஜனங்கள் பார்க்க கூடாமல் உட்காடு போட்டு கொண்டு அவருடைய பிரதிபலிப்பு அந்த ஒரே மனசா இருந்தபடினா, பிதாவும் மோசையும் ஒரே நிலையில இருந்தவனா, பிதா என்ன பிரகாசமாக இருந்தாலும் அதே பிரகாசம் மோசேன்ட்ட இருந்துச்சு. இந்த பிரகாசத்தையே அவங்க பார்க்க முடியலையே. அந்த வானங்களுக்கு அப்பால் பட்டு இருக்கிற அந்த பிதாவினுடைய முகத்தை அந்த ஜனங்கள் பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் ஜனங்கள் புசுக்கி சென்று போயிருப்பார். தன்னையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி பிலிப்பியர்ல படிக்கிறேனே, அந்த மனுஷ சாயலான இயேசு கிறிஸ்துவினுடைய மனசு இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்குது. கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். முதல் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிமா. புத்தியுள்ள கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பவுல் எழுதுகிறார் கலாத்திய சபைக்கு, புத்தி இல்லாத கலாத்தியர், எதிலே நீங்கள் ஆரம்பம் பண்ணீர்கள்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தில் முடிக்க போகிறீர்களோ? வேதனையோடு கேட்கிறாரு. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியையினாலேயும் விசுவாசத்திற்கு கேள்வினாலே எதினால் ஆவியை பெற்றீர்கள்? விசுவாசத்தினால் நீங்கள் ஆவியை நீங்கள் பெற்றிருந்தால் கலாத்திய மக்களே, நீங்கள் ஒரே மனதாய் தேவனை நீங்கள் பின்பற்றி நடப்பீர்கள். கடல் மேல் நடந்த இயேசு கிறிஸ்துவை ஆவியை காண்கிறது போல நீ யார் என்று கேட்டார் பேதுரு மாதிரி நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஆவியை ஆரம்பம் பண்ணி நீங்கள் மாமிசத்தினால் முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? அதே கேள்வியை தான் இன்னைக்கு நம்ம கேட்கணும். நம்மளோட ஒரே மனசில் இதே கேள்வி தான் நமக்கும் வரும். ஆவியில ஆரம்பத்தில் எப்போ முந்தி ஆராதனை செய்ய ஓடலையே, முந்தி போதிச்சியே, இன்னைக்கு வீணா போய் கொண்டு இருக்கிறேன் சொல்லி இன்னைக்கு நம்மளை பார்த்து அவர் நிச்சயம் கேட்பார்.
என்னை நம்மளை பார்த்து நிச்சயம் கேட்பார். என்னை மறவா இயேசு, அந்த பாட்டு என்னை மறவா இயேசு. நம்மளை பார்த்து நிச்சயம் அந்த கேள்வியை கேட்பார். நம்மகிட்ட ஒரே மனசு இருக்குதா? ஒரே மனசு இருக்குதா? இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட ஒரு மனசு, பிள்ளைகள்கிட்ட அந்த மனசு இருக்குதா? மனைவிட்ட அந்த மனசு இருக்குதா? கணவன்கிட்ட அந்த மனசு இருக்குதா? இன்னைக்கு விதவிதமான ஊழியங்கள் பெருகிட்டு இருக்குது. விதவிதமான ஊழியர்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி தேவன் கொடுத்த தரிசனம் அப்படி இப்படி மக்களை எனக்கு எப்படி எப்படிலாம் ஊழியக்காரங்க சொல்றாங்க. அது ஊழியக்காரங்களுக்கு அது தரிசனமாகவே இருக்கட்டும். ஊழியக்காரங்களுக்கு அது தரிசனமாகவே இருக்கட்டும். ஊழியக்காரங்களுக்கு அது தரிசனமாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த தரிசனத்திலே ஒரு மனம் இருக்கணுமே, ஒரு மனம் இருக்கணுமே. எந்த தரிசனத்துக்காக நீ அழைக்கப்பட்டாயோ இந்த மனசுக்கெல்லாம் சேர்த்து அந்த மனசு போல தேவனிடத்துல போய் நம்ம சேருவோம். தேவனிடத்துல நம்ம போய் சேருவோமா? 2 தீமோத்தேயுடைய 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம். 11-12 இப்படியா சொல்லு. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியை, தேவ பக்தியும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தை அடையும்படி பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஒரே மனசை நீ விட்ட வேண்டும் என்று சொன்னார். 10வது வசனம் அழகாக எழுதுவார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்காது. சிலர் அதை விசித்து விசுவாசத்தை வலிவி அநேக வேதனை தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். இன்றைக்கு பண ஆசைகள், இன்றைக்கு பணம் தேவைமாகும். ஆனால் இப்போ பிரசங்கில் எழுதப்படுகிற பிரசங்கில் எழுத பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் பணத்துக்கு உதவுற பணத்தை வந்து ஆசை வைக்காதீங்க. ஆசை வைக்காதீங்க. எது தேவையோ அதை மட்டும் நம்ம சேர்த்து வைப்போம். அது மேலே மட்டும் ஆசை வைப்போம். ஆனால் இந்த இடத்துல அழகாய் செல்கிற தேவனுடைய மனுஷனே, உன்னுடைய மனசை நீதியையும், தேவ பக்தியும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் அடையும்படி. இது பெரிய இது பெரிய வரலாறு, பெரிய கற்பனை. இது பெரிய கற்பனை. ஒரே மனசமா இருக்கிறவன் இதைத்தான். அதே 2 தீமோத்தேயு 6வது அதிகாரம், அதே ஒரு 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஒரு 20 காரியங்களை எழுதுகிறார். இந்த 20 காரியங்களை உங்கள் வீட்டில் போய் நான் படித்து பாருங்க. இதோ கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 5வது வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பலனை மறுதளிக்கிறவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. 20 காரியங்கள் இந்த இடத்துல சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2ல இருந்து 5 வரைக்கும் 20 காரியம். என்ன ஆசை இருக்குன்னு அதில் எல்லாமே இருக்குது. எல்லா ஆசையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்முடைய எண்ணங்களை வைப்போம், நம்முடைய நினைவுகளை வைப்போம், நம்முடைய மனங்களை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு சபை ஆசீர்வாதங்கள் மனிதனுக்கு தேவை. ஒன்றுமில்லாத ஒரு தரித்திரனா இருக்கக்கூடாது. தரித்திரனா இருக்கக்கூடாது. அவனுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. அதை காட்டிலும் அந்த தரித்திரன் பொருள் வந்தபடி தரித்திரனாய் இருக்கக்கூடிய ஒரு மனம், பொருள் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் அவன் மனம் வேறுபட்டு போயிடக்கூடாது. 1000 புருஷருக்குள்ளே நல்ல ஒரு புருஷனை கண்டான், ஆனாலும் ஒரு நல்ல ஸ்திரியை காணவில்லையே என்று சொல்லி அன்றைக்கு சாலமோன் வேதனைப்பட்ட மாதிரி இன்றைக்கு வேதனைப்பட வேண்டும். ஏந்திரிச்சு நிற்போம். ஆண்டவரே, இந்த 2வது வாரத்திலும் ஒரே மனம் கொடுத்திருக்கிறீர்கள், ஒரே சிந்தனை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறீரே. ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்களை இந்த வேதத்திலேயும் உலகத்தினுடைய நடைகளிலும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. எங்ககிட்ட கேட்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம். எங்ககிட்ட ஒரு மனம் இல்லையே ஐயா. எங்ககிட்ட ஒரு மனம் இல்லையே. ஆனால் பேசுவது ஒன்று, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த முடியலையே. எங்களை மன்னிப்பாயா என்று சொல்லி
அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆசைகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மனதுகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நாடி நரம்பு உச்சந்தலை முதல் உள்ளங்கள் ஓடக்கூடிய ரத்த நாளங்களை ஒப்பு கொடுப்போம். எல்லாமே ஆசையா இருக்குது, எல்லாமே மனசா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு எல்சனுடைய மனசுல அவங்க தாத்தா நிறைஞ்சிருப்பார். எல்சியை காட்டிலும் இவனாக்கு தாத்தாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதை காட்டிலும் என்னுடைய மனதை யார்கிட்ட நான் வைக்கப்போறேன்? என்னுடைய மனசுல நிறைஞ்சிருக்கிறது யாரு? என்னுடைய மனசுல நிறைஞ்சிருக்கிறது உலகமா உறவா என் இயேசா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த எண்ணங்களிலிருந்து எங்களை விடுதலை தார். எங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னீரே. அடக்கம் பண்ணவன் அடக்கம் பண்ணட்டு என்று சொன்னீரே. அன்னைக்கு எலிசா வந்து எலியாவுக்கு பண்ற பொழுது உன்மேல் போர்த்தி இருக்கிற அந்த போர்வை நினைத்துக்கொள் என்று சொன்னாரே. ஆண்டவரே, அவர்களெல்லாம் எதை நோக்கி வந்தார்கள் என்று தெரியாது. எங்களுக்கு உன்மீது மனதை வைக்க எங்களை பக்குவப்படுத்தும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒப்பு கொடுப்போம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவர் என்னை. பாசம் என் மேல் வைத்ததினால் பறிக்க இயலாதவர் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கு ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே என் அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய மனசு எப்படி? பேசிக்கிட்டு இருக்கிறவங்க மனசு எப்படி? நிற்கிறவங்க மனசு எப்படி? எங்களுடைய இருதயத்தினுடைய நாளங்களும் எங்களுடைய சிந்தனைகளும் நினைவுகளும் எப்படி என்று அறிந்தவரே, எங்களை உன் மனசாயங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கப்படினால் உலகத்தை சார்ந்த இச்சைகளும் எங்களை வாட்டி வதைக்கிறது ஐயா. எங்களை உன் மனசாய் பயன்படுத்திக் கொள்ள உங்களுடைய ஒத்தாசையை கேட்கிறோம். எங்களை வழி நடத்தி ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை பயன்படுத்தும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. என் மனம் யாரோடு இணையுது என்று பார்க்கும் பொழுது மனிதனுடைய மனம் மனிதனோடும், இறைவனோட மனம் இறைவனோடு சேர்ந்து கொண்டு இருக்கிற ஐயா. நாங்கள் மனித
மனிதனாய் இருக்கிறோமா இறைவனாய் இருக்கிறோமா என்று அவனுடைய செயல்களை கொண்டு அவனுடைய பார்க்கக்கூடிய வருவதுக்காய் நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே. நல்ல ஒரு செயல்களுக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நல்ல மனத்தை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கிதியோனுடைய மனத்தையும் சிம்சோனுடைய மனத்தையும் தாவீதுடைய மனத்தையும் பார்த்து கொண்டு வந்தால் ஒவ்வொருவருடைய மனமும் வித்தியாசமாக இருந்தாலும் என் மனம் யாரோடு சேர்ந்திருக்கிறது. இவ்வளவு நேரம் கேட்ட வசனத்தின் படாரம் நான் இறைவனோடு இருப்பேனானால் இறைவனுடைய மனம் என்னோடு இருக்கக்கூடிய சாகத்தார்கள் நான் உன்னிலும் நான் என்னிலும் என்ற அந்த மனதை எங்களுக்கு வைத்திருப்பதுக்காக பின்வாங்கி போகாத அளவுக்கும் வழி விலகி போகாத அளவுக்கும் விட்டு செல்லாத அளவுக்கும் எங்களோடு இணைந்திருப்பதுக்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாகித்தார் மகனோடு தந்தை எப்படி இணைந்திருந்தாரோ அதே மாதிரி தந்தையோடு மகனும் எங்களோடு இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாகித்தாருமையா கேட்ட வசனத்தின் வராரம் கேட்ட வார்த்தையின் வராரம் கேட்ட வேதத்தின் வார்த்தையின் வராரம் எங்களுக்கு நிலைநிறுத்தக்கூடிய சிலாகித்தாருமையா. எவ்வளவு புரிந்தாலும் புரியவில்லை என்றால் மனம் யாரோடு இருக்கிறது? குடும்பத்தோடு இருக்கிறதா, உறவுகளோடு இருக்கிறதா, உலக வசதியோடு இருக்கிறதா? அன்றவரே உன்னையே நம்பி இருக்க எங்களை நல்ல காரியங்களை தரும். அன்னாலை பற்றி சொன்னது அன்னாளுடைய மார்க்கம் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்கான அவருடைய குணங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவதற்கான மகிமைப்பட்டு மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இதோடு சேர்ந்து சொல்லுவேன் ஆத்துமாவே ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா அல்லேலூயா.